வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்க பகுதி யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1ல் மொழி வரலாறுல அறிமுக வகுப்பை கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சியோட பகுதி 2 தான் பார்க்குறோம். பகுதி 2 தான் பார்த்தோம். ஓகேங்களா? பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சி எவ்வாறாக இருந்தது அப்படின்ற செய்தியை தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழியாக இருந்துச்சு. பேசப்படுவதாகவும் கேட்கப்படுவதும் தான் உண்மையாக மொழியாக இருந்துச்சு. அதற்கு பின் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து பேசக்கூடிய ஒரு மொழியாக இருந்துச்சு. முதல்ல பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் ஒரு உண்மையான மொழியாக இருந்துச்சு. அதிலிருந்து காலநிலை வளர்ச்சி அடைந்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்தப்பட்ட ஒரு மொழியாகும். மிக பழங்காலத்தில் வாழ்ந்திருந்த சில விலங்குகளின் உடலமைப்பை இல்லாததை காட்டும் கல் மாறிகளை போன்று. சரிங்களா? பழங்காலத்தில் நிறைய விலங்குகள் காட்டு வழியாக இருந்திருக்கு. அவ்வாறாக இருக்கக்கூடிய விலங்கினங்களை இப்போ நாம் அறிகிறோன்னா அதோட அந்த உருவங்கள் பதிவு, அது வாழ்ந்த இடத்துல அதோட படிமங்கள் இப்போ இருக்குது. சரிங்களா? இல்லாது காட்டும் கல் மாறிகளை போன்று தான் இன்று வளர்ந்திருக்க மொழி இருக்குது. ஆதி காலத்தில் ஒரு ஒளியாகவும் ஒரு ஒளி வடிவாகவும் ஒரு வரி வடிவாகவும் உணரப்பட்ட ஒரு மொழி இங்கு ஒரு வடிவமாக நமக்கு காட்சி தருது. அப்போ எப்படின்னா இல்லாத விலங்குகளின் ஓகேங்களா, மாறிகள் அதில் வாழ்ந்த பாறைகளில் இருப்பது போன்ற இந்த மொழியும் நமக்கு காட்சி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விலங்குகளின் உடல் உறுப்புகள் கல்லில் படிந்து விளங்குவது போல் ஒரு காலத்தில் மக்களால் பேசப்பட்டு வந்த மொழி இலக்கிய வடிவில் ஓரளவிற்கு அழியாமல் தனித்தன்மை காட்டுது. சரிங்களா? அந்த காலத்தில் வாழ்ந்த உடல் உறுப்புகளின் கல்லில் படிந்து ஒரு வடுவாக காட்சி தருவது போல ஆதி காலத்தில் மக்களால் பேசப்பட்டு வந்த மொழி ஒரு இலக்கிய வடிவாக, ஓகேங்களா, பேச்சு வழியாக செவி வழியாக பேசப்பட்ட கற்புலனாகவும் காட்சி புலனாகவும் வளர்ந்து வந்த அந்த மொழியானது என்ன நிலை அடைந்திருக்கு? இலக்கிய வடிவில் அழியாத தன்மையை பெற்றிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வாறு பெற்ற மொழி எவ்வாறெல்லாம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னா, புலன்களால் உணரப்படும் குறியீடுகள் உடையதான் மொழி. புலன்களால் உணரப்படும் குறியீடு தான் மொழின்னு சொல்கிறோம். அப்போ பொருளுக்குரிய ஒளி வடிவான குறியீடுகள் கொண்டது பேச்சு மொழி. பொருளுக்குரிய ஒளி வடிவம் கொண்டது, அதாவது பொருளுக்குரிய ஒளி வடிவ குறியீடு தான் பேச்சு மொழின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வரி வடிவான குறிகளை கொண்டது எழுத்து மொழி. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? பொருளுக்குரிய ஒளி வடிவ குறியீடை பேச்சு மொழின்னு சொல்கிறாங்க. வரி வடிவான குறியீடை எழுத்து மொழின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒளி வடிவம் அப்படின்னாவே அது பேச்சு மொழி, வரி வடிவம்னு சொன்னாவே எழுத்து மொழி. அப்போ செவிப்புலனும், இதை தான் இலக்கண ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க? செவிப்புலனும் கட்புலனும் பற்றுக்கோடாக கொண்டு வணங்கும் மொழிகள் தொன்று தொட்டு அறியும் குறியீடுகளால் அமைந்து உற்றறிவும் மொழியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செவிப்புலனாகவும் கட்புலனாகவும் கட்பற்றுக்கோடாக கொண்டு வணங்கும் மொழிகளை தொன்று தொட்டு அறியும் குறியீடுகளால் அமைந்து உற்றறிவும் மொழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த செவி அப்படின்னு சொல்கிறது ஒளி வடிவாக இருக்கக்கூடிய குறியீடு. காட்புலன் அப்படின்னா காட்சி வழியாக, பற்றுக்கோடாக கொண்டு வணங்கும் நிலையில் இருக்கு தொன்று தொட்டு அறியக்கூடிய ஒரு குறியீடாக எது இருக்குன்னா இந்த உற்றறிந்து அறியக்கூடிய மொழி இருக்கு அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. இதோட தொடர்ச்சியை பார்க்குங்க. எழுதுவோரும் படிப்போரும் கிடையே உள்ள மொழி ஓரளவு மொழி ஆராய்ச்சிக்கு துணை செய்யும் என்பதும் அறிஞர் கருத்தா இருக்கு. பொதுவாக மக்களுக்கு பயன்படும் முறையை நோக்கினால் பேச்சு மொழியுடைய எழுத்தும் மொழியாகிய இலக்கணமே இலக்கியமா மிகுதியா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த மொழி எவ்வாறு வளர்ந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நோக்கில் பார்க்குறப்ப, சரிங்களா, பேச்சு மொழியுடைய எழுத்து மொழியாகிய இலக்கணமே இலக்கியமே மிகுதியாக இருக்குது. சரிங்க? பேச்சு மொழியுடைய எழுத்து மொழியாகிய இலக்கணமே பேச்சு மொழியை விட அந்த பேச்சு மொழியிலிருந்து உருவான எழுத்து மொழியாகிய இலக்கணமே இலக்கியம் தான் மிகுதியாக காணப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு மொழியை ஆராய்வதற்கு முக்கிய கூற்றாக எது இருக்குது? இந்த இலக்கணமும் இலக்கியமும் மிகுதியாக காணப்படுது அப்படின்ற செய்தியை இந்த கருத்து வழியாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மக்களுக்கு பயன்படும் முறையை நோக்கினால் பேச்சு மொழியை விட எழுத்து மொழியாகிய இணைக்கவே மீடியாவாக பயன்படுத்துவதும் கூறலாம். ஓகேங்களா? அப்போ பேச்சு மொழி என்ன செய்யுது? எழுத்து மொழியை இணைக்கக்கூடிய ஒரு மீடியாவாக தான் அது பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ
இங்கு மொழியியல் ஆராய்ச்சிக்கு மிகுதியாக பயன்படுத்துதல் பற்றிய கருதுதல் வேண்டும். இவ்வகை பேச்சு மொழி பெரிதும் பயன்படுத்துதல் உண்மை என்று காணலாம். அப்போ ஒரு பேச்சு மொழி, ஒரு இலக்கியமே தோன்றுவதற்கு எது ஆதாரமாக இருக்குது? இந்த பேச்சு மொழி தான் காரணமாக இருக்குது. அப்போ ஒரு மொழியின் சிறப்பு வேறென்று, அதில் அமையும் இலக்கியத்தின் சிறப்பு வேறு என்று இரண்டையும் தனித்தனியாக பிரிப்பர். ஒரு மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மொழி என்ன சொல்லுது, அந்த மொழியோட ஒலிவடிவம் என்ன சொல்லுது, உச்சரிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு அந்த மொழியை தனித்தனியாக ஆராய்ந்து பார்க்குறப்ப அதனோட சிறப்புகள்லாம் பார்ப்போம். அந்த மொழியில் உருவாக்கப்பட்ட இலக்கியத்தில் என்ன சிறப்பு, அது எதை சார்ந்து அந்த இலக்கியம் பேசுது, காதலை பற்றி பேசுதா, போரை பற்றி செய்யுதா, கலையை பற்றி பேசுதா, வரலாற்றை பற்றி பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய இலக்கியத்தின் சிறப்பு வேறு. அப்போ எந்த மொழியில் படைத்தார்கள் அப்படின்னா அந்த மொழியின் சிறப்பு வேறு, அந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் வேறு அப்படின்னு ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். பார்த்தாதான் அந்த மொழியினோட தோற்றம், சிறப்பு எல்லாமே தெரியும். ஓகே, அதை தான் எஸ்பர்சன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராத நிகழ்ச்சி. ஓகேங்களா, ஒரு நூலுக்கு ஒரு சிறப்பான இலக்கியங்கள் அமைவது அந்தந்த நூலாசிரியர் பொறுத்தோ, காலகட்டத்தை பொறுத்தோ, மக்களின் எண்ணங்கள் பொறுத்து தான் அது வெற்றி பெறும். அதை தான் சொல்கிறார், ஒரு மொழியின் உயர்ந்த இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராத நிகழ்ச்சி. சரிங்களா, அவ்வாறு உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிக சிறந்த மொழி என்று கூறுதல் ஆகாதுன்னு எஸ்பர்சன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நிறைய பழமையான மொழிகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பழமையான மொழியில் ஒரு சிறந்த இலக்கியங்கள் இருக்குது. அப்போ அந்த சிறந்த இலக்கியங்களால் இந்த மொழி மிகச்சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. ஓகேங்களா, ஒரு மொழி வளர்ச்சி அடையாமல், மக்களிடம் அதிகமாக பேசப்படாமல், ஓகேங்களா, மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மொழி, அதிகமாக பேசப்படாத ஒரு மொழியில் ஒரு இலக்கியம் தோன்றுது. அந்த இலக்கியத்தை பற்றி மட்டும் தெரியுது. அப்போ அந்த இலக்கியத்தினால அந்த மொழி சிறப்படைஞ்சிருக்கு, அதுதான் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல முடியாதுன்னு யார் சொல்கிறா? அப்படி சொல்லக்கூடாது, அந்த கருத்து வேண்டாம் அப்படின்னு யார் சொல்கிறாரு? எஸ்பர்சன் சொல்கிறாரு. அப்போ மொழிகளின் வரலாற்றை ஆராயின் அவர் கருத்து உண்மை என தோன்றுகிறது. அவ்வாறு மொழியை ஆராயிறப்ப ஒரு கருத்து சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுது. அப்போ ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராத நிகழ்ச்சி என்றும், உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிக சிறந்த மொழி என்று கூறுதல் ஆகாதுன்னு சொன்னவர் எஸ்பர்சன். முக்கியமான வினா பகுதி. சரிங்களா, அடுத்து கற்று தேறிய பின் அந்த மொழியிலே தம் கற்பனையையும் தான் கண்ட உண்மைகளையும் இழுக்கின்றன. சரியா, அவன் முதல்ல கற்று தேர்ந்தறான், ஒரு மொழியை கற்றுக்கிட்டு என்ன செய்கிறான், ஒரு இலக்கியம் படைக்கிறான். அப்போ படைக்கிறப்ப என்ன செய்கிறான், அந்த இலக்கண கூறுகளை மட்டும் கொடுப்பதில்லை, அதை சார்ந்து தன்னுடைய கற்பனையும் செலுத்துகிறான். அந்த கற்பனைகள் அப்படின்னா அதில் உண்மையும் இருக்கலாம், பொய்மையும் இருக்கலாம். ஆனால் பொய்மை மட்டும் அங்கே பேசப்படுவதில்லை, தான் கண்ட உண்மைகளையும் அந்த எழுத்து இழுக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொழிக்கு ஏற்படும் இத்தகைய செல்வாக்கு அறிஞர்களை கவரும் கவர்ச்சியாக அமைந்து இலக்கியம் பெறுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ ஒரு இலக்கியம் தோன்றதற்கு என்ன செய்யுது, மொழி முதல்ல கவர்ந்து இழுக்குது. அதற்கடுத்து அவங்களுடைய அறிவு, அதற்கடுத்து தான் கண்ட உண்மைகள், இதெல்லாம் அந்த இலக்கியத்தில் சொல்லணும் அப்படின்றத பொருட்டு அறிஞர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நிறைய இலக்கியம் தோன்றதுக்கு காரணமாக இருக்காங்க. அப்போ மொழிக்கு இத்தகைய செல்வாக்கு, மொழிக்குள்ள இந்த செல்வாக்கு இருக்கிறனால இயல்பாகவே அதுக்கு ஒரு இலக்கண கூறு, இலக்கிய கூறு, கற்பனை தரம், உண்மை வளம் அதில் இருக்கிறனால, சரிங்களா, உண்மை வளம் இதெல்லாம் இருக்கிறனால என்ன செய்யுது, மொழிக்கு ஏற்படும் இத்தனை செல்வாக்குனாலே அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கருத்தை சொல்லுதுன்னு பொருட்டு நிறைய இலக்கியங்கள் தோன்றப்படுது அப்படின்றத இங்கே முன்வைக்கிறாங்க. அவ்வாறு சொல்லப்பட்டு பண்ணால் மூளையின் கூறுபாடுகளுக்கும் அதாவது மூளையின் கூறுபாடுகளுக்கும் இலக்கண பாகுபாடு சொற்களுக்கும் தொடர்பு கூற முடியாவிடும். அப்படி பார்த்தோம்னா மூளையோட கூறுபாடுக்கும் இலக்கண பாகுபாடு சொல்லுக்கும் தொடர்பு கூற முடியாது. மூளை வளர்ச்சிக்கும் மொழி வளர்ச்சிக்கும் தொடர்பு உள்ளது எனலாம். சரிங்களா, மூளை வேறு, அறிவு உறுப்பாகிய மூளை வேறு, இலக்கண உறுப்பு வேறு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் மொழி வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மூளை வளர்ச்சி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவுமிக்க மக்கள் பேசும் மொழி சொல்வளம் பொருள் வளம் பெற்று விளங்க காணலாம். அறிவு வளம் பெற்ற மக்கள் பேசக்கூடிய மொழி, அது பேச்சு மொழியாக இருந்தாலும் சரி, எழுத்து மொழியாக இருந்தாலும் சரி, சொல்வளம் பொருள் வளம் பெற்றுதான் விளங்க காணலாம். கற்றோருக்கு சென்ற இடலாம் சிறப்பு அப்படின்னா
அவங்க தான் கற்ற வழியில் தான் இயற்றிய நூலின் சிறப்பும் தான் பாடலின் பொருட்டும் அவங்க என்ன செய்கிறாங்க, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசனுக்கு தன் ஆட்சி பொறுத்து மட்டும்தான் புகழ், தன்னுடைய வெற்றி பொறுத்தோ ஆட்சியின் பொறுத்து தான் அவனுடைய புகழ் இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு தான் கற்றதை தான் அறிந்து வழி நடத்துதல் பொருட்டும் அதை பிறரிடம் சொல்லுதல் பொருத்தும் அவனுடைய புகழ் இருக்கு. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, அறிவுமிக்க மக்கள் பேசும் செல்வளம் பொருளுக்கும் பெற்று விளங்குது அப்படின்ற கருத்தை இங்கே முன்வைக்கிறாங்க. இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்து, அத்தகைய வளர்ச்சி இல்லாத மக்கள் பேசும் மொழி, அதாவது கற்றலில் தேர்ச்சி பெற்ற மக்களின் இலக்கியம் ரொம்ப சிறப்பாக பொருளுடையதாக பேசப்படும். அப்படி வளர்ச்சி இல்லாத மக்கள் பேசும் மொழி சொல்வளம் பொருள் வளம் குறைந்ததாக தான் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், அவங்களுடைய கற்றலின் பொறுத்து தான் அந்த இலக்கியம் பேசப்படும். ஓகேங்களா? ஆகவே மொழியின் சொற்பொருள் வளமும் பேசுவோரின் மனவளத்தையும் வளமின்மையும் ஒட்டியே அமைவதாக கூறலாம். அப்போ ஒரு மொழி சிறப்புடையாக அமைகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, மொழியில் சொற்பொருள், அந்த சொல்லோட அமைப்பு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுதான் சொற்பொருளோட வளம். அடுத்து, பேசுவோரின் மனவளத்தை, பேசுவோரோட உள்ள உணர்வுகளை வெளிக்காட்டும் பொருட்டு கற்றோருடைய செயல்பாடும் கற்றவர் இல்லாதவருடைய செயல்பாடும் எப்படி இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்போ மனவளத்தின் வளவின்மையும் ஒட்டி தான் ஒரு மொழியோட தன்மை இங்கே பேசப்படுது அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு வென்றியே, இந்த மொழியை பற்றி ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாரு. பேச்சு மொழி, அப்போ பேச்சும் பேசுகிறதும் எழுதுறதும் ஒன்று தானா அப்படின்ற கருத்து வருது. நார்மலாக என்னப்பா நான் பேசுகிறத நீ எழுத போகிற, நான் சொல்ல வரேன், நீ சொல்கிறத எழுத போகிற, ரெண்டும் ஒன்று தானே, இதில் என்ன இருக்குது, நீ எழுத்து வடிவில் சொல்கிற, நான் ஒளி வடிவில் சொல்கிறேன் அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. அது இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு வென்றியே. பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது, எழுத்து மொழியோ அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றதுன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? வென்றியே சொல்கிறாரு. எதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆற்றில் நீர் போகுதுன்னா ஒரே நேர் வழியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் எங்கேயும் தடை இல்லாமல் நேராக சென்று கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னா பேச்சு மொழி. ஆனால் எழுத்து மொழி அப்படின்றது அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது. அதே நீர் தான் ஒரு உருவம் கொண்டு காட்சி பொருளாக நிற்கிறது. அதை சொன்னது வென்றியே. அப்போ என்ன சொல்கிறாரு, எழுத்து மொழி பேச்சு மொழியும் அடிப்படையாக கொண்டது அப்பேச்சு மொழியிலிருந்து வளர்ந்துதான். அதாவது பேச்சு மொழியாக இருந்தாலும் சரி, எழுத்து மொழியோ அடிப்படையில் ஒரு பேச்சு மொழியிலிருந்து தான் உருவாயிருக்கு. இப்போ ஆறு அப்படின்றது பேச்சு மொழி, பனிக்கட்டி அப்படின்றது எழுத்து மொழின்னு சொல்கிறோம். இந்த ஆறாக இருந்தாலும் சரி, பனிக்கட்டினாலும் சரி, அதோட மூலக்கூறு என்னது, அந்த நீரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது நீராக தான் ஆறாக ஓடுகிறது, நீராக தான் பனிக்கட்டியாக இருக்குது. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, பேச்சு மொழி அடிப்படையாக கொண்டு அந்த பேச்சு மொழியிலிருந்து தான் எது வளர்ந்துருக்கு, எழுத்து மொழியும் வளர்ந்துருக்கு. அப்போ குளிர் மிகுதியால் பனி உறைந்து வேறுபடுவது போல அந்த பனிக்கட்டி என்ன செய்யுது, குளிர்ச்சி அடைய வேறொரு உருவமாக ஒரு கடினத்தன்மையை பெறுகிறது. அதுபோல தான் கற்றவரின் தனிப்போக்கால் ஒவ்வொரு கற்றவரின் எண்ணங்கள் போது மாதிரி மொழி இறுதியில் அமையுது இலக்கியமா. ஓகேங்களா? கற்றோரின் தனிப்போக்கால் என்ன செய்யுது, அந்த மொழியானது இறுதியில் ஒரு இலக்கியமாக பேசப்படுது. ஒரு பனிக்கொட்டியாக உறைஞ்சு உரைப்பனியாக நின்று காட்சிப்படுவது போல இந்த மொழியும் இலக்கியமாக காட்சி தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உறைந்த பனி உருகி மறுபடியும் நீராக ஓடுறதுக்கு சூரிய ஒளி தேவை. ஓகேங்களா? அந்த உறைந்த பனிக்கட்டியும் மறுபடியும் நீர்நிலை அடையிறதுக்கு என்ன தேவை, சூரிய ஒளி தேவை. அது மாதிரிதான் இந்த இலக்கிய மொழி நெகிழ்ந்து பலருக்கு பயன்பட வேண்டும் என்றால், இந்த இலக்கியம் உருவாயிருச்சு, இந்த இலக்கியத்தை எல்லாரும் பயன்படணும், மனம் உகரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, பொதுமக்களின் செல்வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி தோன்றதற்கும் அந்த தோன்றி வளர்வதற்கும் வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் பேசப்படுவதற்கும் வெற்றியின் களிப்பை உணர்வதற்கும் என்ன தேவை, மக்கள் தேவை. அது மாதிரி தான் பனிக்கட்டி, சூரியன், ஆறு அப்படின்னு 3 ஒப்புமைப்படுத்தி அழகாக சொல்லியிருக்காரு வென்றியே. ஓகேவா? அதுக்கடுத்து பிரெஞ்சு மொழி. இந்த பிரெஞ்சு மொழியில் ஓகேங்களா, இவ்வாறு நிறைய மொழிகள் வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்படி பிரெஞ்சு மொழியில் பேச்சும் எழுத்தும் வேறு வேறு மொழியாக விளங்கியதையும், சீனாவில் இலக்கிய மொழியும் பேச்சு மொழியும் மாறாக இருப்பதை அவர் எடுத்துக்காட்டி உள்ளார். சரிங்களா?
பிரெஞ்சு மொழியில் பேச்சும் எழுத்தும் வேறு வேறு மொழியாக அவங்க பேசக்கூடிய ஒலியும் அவங்க எழுத்தில் வடிவாக கொடுக்கக்கூடிய எழுத்தும் வேறு வேறு விதமாக இருக்கான் பிரெஞ்சு மொழியில். ஆனால் சீனாவில் இலக்கிய மொழியும் பேச்சு மொழியும் மாறாக இருப்பதை, இலக்கிய மொழியும் பேச்சு மொழியும் மாறாக இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறோம். அவர் எடுத்துக்காட்டி உள்ளார். அரபு மொழியிலும் இவ்வாறு நிலை உள்ளது. அரபு மொழியிலையும் இதே நிலையில் தான் உள்ளது. நாம் பார்த்த தமிழ் மொழியில் எழுத்தும் பேச்சும் ஒன்றாக தான் இருக்குது. ஒளி வடிவாக என்ன மொழி பேசப்பட்டிருக்கோ அதை தான் எழுத்து வடிவமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சீன மொழி, பிரெஞ்சு மொழி இதிலெல்லாம் அரபு மொழினா என்ன இருக்குது? பேச்சு மொழி ஒன்றாக இருக்குது, எழுத்து மொழி ஒன்றாக இருக்குது அப்படின்றத கருத்தை நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? இதை தான் மீடர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, அப்போ மொழினா என்னப்பா அப்படின்னு விளக்கம் பார்க்குறப்ப மீடர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, குறிப்பிடும் கணக்கின்படி பேச்சு வாக்கியம் சராசரி 3.5 சொற்கள் உடையது, எழுத்து வாக்கியமோ சராசரி 6.5 சொற்கள் உடையது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? பேச்சு வாக்கியம் என்னது, பேச்சு மொழி வேற, எழுத்து மொழி ரெண்டும் ஒன்று தானே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் வேறுபாடு உண்டது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, மீடர் சொல்கிறாரு. வாக்கியம், பேச்சு வாக்கியம் சராசரி 3.5 சொற்கள் உடையது, எழுத்து வாக்கியம் சராசரி 6.5 சொற்கள் உடையது. அப்போ தனிநிலை அமைந்து ஆங்கில மொழியின் நிலைமையை இது ஒட்டுநிலை மிகுந்து தமிழில் பேச்சு வாக்கியம் சராசரி 2 சொற்கள் உடையது என்றும், எழுத்து வாக்கியம் 4 அல்லது 5 சொற்கள் உடையதுன்னு சொல்கிறாங்க. பேச்சு வேற, எழுத்து வேற. அதை பொதுவாகவே சராசரி 3.5 சொற்கள் இருக்குது பேச்சு மொழியாகவும், 6.5 சொற்கள் இருக்குது எழுத்து மொழியாகவும் இருக்குது. அது மாதிரி தான் ஆங்கிலத்தின் நிலைமையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஒட்டுநிலை அப்படின்றது மிகுந்து தமிழில் பேச்சு வாக்கியம் சராசரி 2 சொற்கள் உடையது. பேச்சு வாக்கியம் எப்படி இருக்குது, 2 சொற்கள் உடையதாக இருக்குது. ஆனால் எழுத்து வாக்கியம் 4 அல்லது 5 சொற்களுடைய சொல்லாக பேசப்படுது அப்படின்ற கருத்தை இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், பேச்சு மொழி வேறு, எழுத்து மொழி வேறு. அப்போ இந்த மொழியை மொழினா என்ன, எதுக்குப்பா பயன்படுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. கருத்தை பிறருக்கும் உணர்த்துவதற்கும் உரிய கருவி தான் மொழி அப்படின்னு பல பேர் விளக்கம் சொன்னாங்க. ஓகேங்களா? தன்னுடைய எண்ணங்களை, கருத்தை வெளிப்படுவதற்கும் வெளிப்பட்ட கருத்தின் கருத்து கூறு என்னன்றது அறியறதுக்கு தான் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டாலிரண்ட் என்பவர் அதற்கு மாறாக கருத்தை பிறர் அறியாமல் மறைப்பதற்கு உதவுதான் மொழி. தன்னோட கருத்தை பிறருக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறதுக்காக தான் மொழி இருக்குன்னு டாலிரண்ட் சொல்கிறாரு. சோவான் ஹெர்ஹட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இரண்டையும் விட்டு தமது கருத்து ஒன்றும் இல்லை என்பதை மறைக்க, தன்னிடம் எந்த கருத்துமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பலர் என்ன செஞ்சுருக்காங்க, மொழியை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? பொதுவாக கருத்தை பிறருக்கு உணர்த்துவதற்காக தான் மொழின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் டாலிரண்ட் என்பவர் என்ன சொல்கிறாரு, மாறாக கருத்தை பிறர் அறியாமல் மறைப்பதற்கு தான் அந்த மொழி உதவுது அப்படின்னு ஒருத்தர் டாலிரண்ட் சொல்கிறாரு. சேவான் ஹெர்ஹட் என்ன சொல்கிறாரு, இது ரெண்டுமே இல்லைப்பா, தன்னுடைய கருத்து ஒன்றும் இல்லை, தன்னிடம் எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு என்பதை மறைக்க, அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்றத மறைக்கிறதுக்கு பலர் மொழியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியின் தேவையை பொறுத்து கருத்து சொல்கிறார். யார், டாலிரண்ட் என்பவரும் சேவான் ஹெர்ஹட் அப்படின்றவரும் விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக ஆராய்ச்சி நோக்கில் மொழி மூவகையாக பயன்படுத்ததான் சொல்லலாம். அப்படின்னா மொழி அப்படின்றது பொதுவாக 3 நிலையில் பயன்பாட்டில் இருக்குது. கருத்து புலப்படுவதற்கு உதவும் கருவியாக, சிந்தனை வளர்ச்சிக்கு அது துணை செய்கிறது. 3வதாக மறக்கப்படுவதும் மறவாமல் காக்கும் கருவி 3 நிலையில் இருக்குது. சரிங்களா? அப்போ மொழி அப்படின்றது கருத்து புலப்படுத்துவதற்கு, தன்னுடைய எண்ணங்களை மற்றோரிடம் தெரிவிப்பதற்கு. 2வது சிந்தனை வளர்ச்சிக்கு, அவ்வாறாக புலப்பட்ட செய்தியை தன் சிந்தனைக்கு ஏற்றவாறு, தன் அறிவுக்கு ஏற்றமாறு அதை போற்றி புகழ் வளர்த்தல் தான், அதுவும் மொழி தான், அதுதான் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக மறக்கப்படுவதும் மறவாமல் காக்கும் கருவியாகும். நம்ம மறந்த செய்தியை மீண்டும் நினைவூட்டல் பொருட்டு அது ஒரு கருவியாக இருக்குது. எது, இந்த மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. சரிங்களா? இவ்வாறு மொழிகள் எவ்வாறெல்லாம் பேசப்பட்டு எவ்வாறு தோன்றுச்சு அப்படின்ற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உரையாசிரியர்களின் அடிப்படை ஆதார நூலான தொல்காப்பியமே என்ன சொல்கிறதுன்னா, கடிச்சொல் இல்லை காலத்து படினேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடிச்சொல் இல்லை காலத்து படினேன் அப்படின்னா அடிச்சொற்களை பற்றி அங்கே பேசினாங்கன்ற செய்தியெலாம் கடந்த அறிமுக வகுப்பில் பார்த்தோம்.
ஓகேங்களா. அடிசொல்ல இருந்தால் மொழியே தோன்றுச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். அதை தான் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, கடிசொல் இல்லை காலத்து படினேன் அப்படின்னு விளக்கம் கூறாரு. அப்ப மொழியினை நிகழும் ஆடுதலுக்கு இலக்கிய வழக்கினை குறிப்பவராக இருப்பினும் சான்றுகள் உயர்நிலையில் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எவ்வளவுதான் சின்ன சின்ன கருத்துகள் இருந்தாலும் மொழியை நிகழும் ஆறுதலுக்கு இலக்கிய வழக்கினை குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா. அப்ப மொழி வரலாற்றின் பல்வேறு காலகட்ட அடிப்படையில் பல்வேறு மொழி வழக்குகளை வேறு பிரித்து அறிந்து கொள்வதற்கு உரை நூல்களின் உரை விளக்கத்திற்கும் அடிப்படையான இலக்கியங்களையும் கவனமாக ஆராய்ந்து ஒப்பிட்டு காணல் வேண்டும். ஓகேங்களா. ஒப்பிட்டு காணல் வேண்டும். மொழி வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கால அடிப்படையில் பல்வேறு மொழி வழக்குகளை வேறு வேறாக பிரித்து உரை நூல்களையும் உரை விளக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு உரை நூலையும் உரை விளக்கத்தையும் பிள்ளையா இருக்கு. ஓகேங்களா. உரை நூல்களையும் உரை விளக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு கவனமாக ஆராயது தான் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றது தான் மொழியோட வரலாறை நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு. அதற்கடுத்து தமிழகத்தில் சிறிது காலம் வாழ்ந்து சென்ற பால்தே என்று போன்றோரின் நூல்களை விட ஹேக்கட் குறிப்பிடுவது போல நீண்ட கால மொழியுடன் நேரடி தொடர்புடையது. தமிழகத்தில் சிறிது காலம் வந்து சென்ற பால்தே அப்படின்றவர் என்ன செய்கிறாரு, நூல்களை விட ஹேக்கட் குறிப்பிடுவது ஓகேங்களா ஹேக்கட் குறிப்பிடுவது போல நீண்ட கால மொழியுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருந்துச்சு. அப்போ பெஸ்கி போன்றோரின் நூல்கள் நம்பத்தக்கவையாக இருந்துச்சு. பேச்சு தமிழோடு நெருங்கி பயிற்சி இன்மை காரணமாகவோ, அதாவது பேச்சு மொழியோடு நெருங்கிய பயிற்சியின்மை காரணமாகவோ அல்லது தங்கள் மறதியின் காரணமாகவோ சில தவறுகள் இந்த நூலில் இருக்கலாம் அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்றாரு. ஓகேங்களா. அவ்வாறு மொழி எப்படிலாம் வளர்க்கப்பட்டு என்னென்ன நிலையில தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகராதி. கிறித்துவ மத போதர்கள் இதற்கு பின்னர் பல அகராதிகளை தயாரித்து உள்ளனர். அப்ப சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தமிழ் சொற்களஞ்சியம் அப்படின்ற நூல் இலக்கிய பேச்சு கிளைமொழி வழக்குகளை தருகிறது. இது தனித்தன்மையில் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க, பரோ எமுனோ ஆகியோர் சுட்டி காட்டியபடி சென்னை பல்கலைக்கழக தமிழ் சொற்களஞ்சியம் ஓகேங்களா, சென்னை தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் சொற்களஞ்சியம் தமிழ் மொழியின் ஒட்டுமொத்த மொழி நூல் ஆவணம் அன்று. சரிங்களா. அது மட்டுமே ஆவணமாக சொல்ல முடியாது அப்படின்ற செய்தியும் சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா உணர்ச்சி மொழி. இந்த உணர்ச்சி மொழினா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது மொழி கருத்தை உணர்த்துவதற்காக மட்டும் ஏற்பட்டது அன்று. ஓகேங்களா. மொழியின் தோற்றத்துக்காக மட்டும் ஏற்பட்டது அன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிந்தனையாளர் கருத்து மிக்கவர்கள். அவர்கள் தம் கருத்தை உணர்விற்கு மொழியை பயன்படுத்துவதாக உண்மையே மக்கள் பலர் ஒருவரோடு ஒருவர் கூடி பழகி மகிழ்வதற்காகவே பெரும்பாலும் மொழியை பயன்படுத்தும். மொழி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்றப்போ ஒருவருக்கு ஒருவர் தன் எண்ணங்களை சொல்லி ஓகேங்களா. சிந்தனை கருத்து மிக்கவர்கள். அவர்கள் தம் கருத்தை உணர்வதற்கு மொழி பயன்படுவது உண்மையே. மக்கள் பலர் ஒருவரோடு ஒருவர் கூடி பகிர்ந்து மகிழ்வதற்காகவே பெரும்பாலும் கிளைமொழியை பயன்படுத்தினர். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இதோட தொடர்ச்சி தான். உணர்ச்சி மொழியை பார்த்தோம். வெறுப்பு, வெகுளி, மகிழ்ச்சி, அழுகை ஆகிய உணர்ச்சி வயமாக இருக்கும்போது பிறக்கும் குழந்தைகள் ஓகேங்களா, பிறக்கும் ஒளி, அதாவது ஒளின்ற குழந்தை மொழிக்கு காரணமாக என்பார் ஒரு சாலர். இதனை உணர்ச்சி மொழி அல்லது குறிப்பு மொழி அப்படின்னு 2 வகையாக அதோட கொள்கையை பற்றி பேசலாம். சரிங்களா. வெறுப்பு, வெகுளி, மகிழ்ச்சி, அழுகை முதலிய உணர்ச்சி வயமாக இருக்கும்போது பிறருக்கு ஒலிக்கும் மொழிகளாக இருந்துச்சு. இதனை உணர்ச்சி மொழி அல்லது குறிப்பு மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. உணர்ச்சி மொழி கொள்கை அல்லது
குறிப்பு மொழிகை கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆ, ஓ, அவனோ, அந்தோ அப்படின்ற சொற்கள்லாம் அவ்வாறு பிறந்ததெல்லாம் அப்படின்ற இந்த குறிவுக்கு கொள்கை குறைவுடையது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப அடுத்த நிலையில பார்க்கக்கூடியது பண்பு மொழி. மணியின் கண் ஒளி அமைந்தால் போல ஒவ்வொரு பொருள்களுக்கும் இயல்பாகவே ஒவ்வொரு வகையான ஒலிக்கும் தன்மை உள்ளது. அப்ப அறிவாக உணரும் பெருமக்களை குறிக்க சொற்களை ஆக்கி அமைத்து கொள்ளும் ஆற்றலும் மக்களுக்கு இயல்பாக அமைத்து கொள்ளும் ஆற்றலும் மக்களுக்கு இயல்பாக அமைந்துள்ளது என்பதையும் ஓகே, அதாவது பண்பாட்டு மொழி அப்படின்னு சொல்றப்ப மணியனின் கண் ஒளி அமைத்தல் போல ஓகேவா, ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்பாகவே ஒவ்வொரு வகையான ஒளித்தன்மை இருக்கும். அப்போ அது அறிவாக உணரும் போது பொருள்களை குறிக்கும் சொற்களாக ஆக்கி நம்ம என்ன செஞ்சிடும், அதை பயன்படுத்துகிறோம். அப்போ ஆற்றலும் மக்களும் இயல்பாக அமைந்த ஒன்று தான் இவ்வாறு கூறுவார் மார்க்ஸ் முல்லர். என்ன சொல்றாரு? அறிவாக உணரும் பொருட்களை குறிக்க சொற்களை ஆக்கி அமைத்து கொள்ளுங்கள், ஆற்றலும் மக்களும் இயல்பாக அமைந்த ஒன்று அப்படின்னு யார் சொல்றா? மார்க்ஸ் முல்லர் சொல்றாரு. அறிவாக உணரும் பொருட்களை குறிக்கும் சொற்களை ஆக்கி அமைத்து கொள்ளுதல் ஆற்றாலும் மக்களுக்கு மக்களுக்கு அமைந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? மார்க்ஸ் முல்லர் சொல்றாரு. அடுத்து இந்த கொள்கை பன்மொழி கொள்கை, இவ்வாறு சொல்லக்கூடிய கொள்கை என்ன சொல்றாங்க? பன்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. மக்களுக்கு முதலில் இயல்பாக அமைந்த ஆற்றில் பிற்காலத்தில் எவ்வாறு மறைந்துவிட்டதோ தெரியவில்லை. அன்றியும் இந்த கொள்கை எல்லாவற்றையும் பற்றி தெளிவுற்று கிடைப்பதுதான் ஒன்றை விளக்காது பயின்று போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் பில்ஸ்பெரி விளக்கம் சொல்றாரு. எமர்சன் வந்தாரு, இப்ப என்ன சொல்றாரு? பில்ஸ்பெரி வராரு. ஓகேங்களா? சரியா? இந்த கொள்கையா பன்மொழி கொள்கைன்னு அழைக்கிறோம். மக்களுக்கு முதலில் இயல்பாக அமைந்த ஆற்றல் பிற்காலத்தில் எவ்வாறு மறைந்து விட்டதோ அது மாதிரிதான் இந்த கொள்கை எல்லாவற்றையும் பற்றி தெளிவுற்று கிடைப்பதால் ஒன்றை விளக்காது பயனற்று போகிறது. ஒன்றை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தாமல் போயிட்டா அது பயனில்லாமல் போயிடும் அப்படின்ற கொள்கையை பற்றி இந்த பன்மொழி கொள்கையை மக்கள் என்ன செய்கிறாங்க? இயல்பாக பயன்படுத்தாமல் விட்டது என்ன காரணம்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கொள்கை எல்லாவற்றையும் பற்றி தெளிவுற்று, அதாவது கற்று அறிந்து அதன் வழி ஒன்றை விளக்காது போனால் பயனற்று தான் போகும் அப்படின்னு யார் சொல்கிறா? பில்ஸ்பெரி சொல்கிறாரு. ஓகேங்களா? மொழி கொள்கையாக இருந்தாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்தினாதான் மட்டும்தான் அது வெற்றி பெறும் அப்படின்ற கருத்தை நமக்கு முன்னிலைப்படுத்துறாரு. ஓகேவா? அப்போ எந்த மொழியாக இருந்தாலும் அதை ஒப்புமையாக்கம் செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ ஒருவர் செய்ததை பார்த்து அவ்வாறு செய்வது, ஒருவர் ஒழிப்பதை பார்த்து அவ்வாறு ஒழிப்பது ஆகியவை போலச் செய்தல் மொழி வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கும். இப்போ திருவள்ளுவரே ஒரு திருக்குறளை படைத்திருக்காரு அப்படின்னா நிறைய உரையாசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த திருக்குறள் சார்ந்த செய்தியை மக்களை எளிமையா போகணும்னு சொல்லி அது சார்ந்த நிறைய உரை நூல்களை படைத்திருக்காங்க. உரை நூல்களை படித்தவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய அறக்கருத்துக்களை சொல்லணும், இது சார்ந்து இந்த அறம் சார்ந்து இந்த செயலை செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அதற்கடுத்து ஒன்றொன்றா இலக்கியம் தோன்றாக ஒரு மூல நூல்லேருந்து ஒரு வழிநூல் தோன்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு மொழி தோன்றதற்கும் இந்த போல செய்தல் அப்படின்றது முக்கியமாக மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையாக காரணமாக இருந்திருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஒருவர் செய்ததை பார்த்து அவ்வாறு செய்வதாக இருந்தாலும், ஒரு ஒழிப்பதை பார்த்து அவ்வாறு ஒழிப்பதாக இருந்தாலும் இந்த போல செய்தல், அது போலயே செய்தல் அப்படின்றது மொழிக்கு அடிப்படை வளர்ச்சி காரணமாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப போலவே இது ஒருவர் பிறரிடம் இருந்து ஒளியை கற்று சிலவற்றை கொண்டு மற்றவற்றை அவர் அமைத்து கொள்ளும் தன்மை உண்டு என்பதை இதைதான் ஒப்புமையாக்கம் எனப்படும். மொழியின் அமைப்புக்கு இது பெரிய காரணமாக இருந்திருக்கு. ஒரு மொழி தோற்றம் அடைந்து வளர்ச்சி பெறுவதற்கு இந்த ஒப்புமை ஆக்கம் அப்படின்றது பெரிய பயனாக இருந்திருக்கு அப்படின்ற கருத்தை இங்கே சொல்றாங்க. இவ்வாறெல்லாம் மொழி வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு மொழியோட வளர்ச்சி படிநிலையை சொல்றாங்க. அதுதான்
எக்ஸ்பர்சன் என்ன சொல்றாரு, எக்ஸ்பர்சன் கொள்கைப்படி முதல் காலத்து மக்கள் ஒரு காரணம் இல்லாமல் மழலை ஒலிகளை ஒலிக்கும் இளங்குழந்தைகள் போல பேசி செஞ்சாருங்களாம். முன்காலத்துல மொழி தன்னோட கருத்தை தெரிவிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, குழந்தை ஒருத்தர் குழந்தைக்கு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு சொல்றோம்ல. ஏன் சொல்றோம், நம்ம ஒரு குழந்தைகிட்ட ஒரு கிளிகிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னா நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே ஏற்படும். எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம், நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும். சரிங்களா, அப்படிதான் குழந்தைகள்கிட்டையும் நம்ம என்ன சொல்றோமோ அதை பார்த்து தான் அவங்க வழங்குவாங்க. என்ன சொல்றோமோ அதை தான் திருப்பி சொல்லதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு. அப்ப இந்த எக்ஸ்பர்சன் என்ன சொல்றாரு, முதல் காலத்து மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களா, ஒரு காரணம் இல்லாமல் மழலை ஒலிகளை ஒலிக்கும் இளம் குழந்தைகள் போலதான் பேசி வளர்த்தார்கள். அவர்கள் பேச்சு மொழிகள் அப்போது கருத்தை உணர்த்துவதற்காக பயன்படவில்லை, வெறும் பொழுதுபோக்கான இன்ப விளையாட்டு தான் இருந்துச்சு. அந்த காலத்துல தங்களுடைய கருத்தை பரிமாறிக்கொள்ள மட்டும் மொழி இல்லை, அவங்க அது ஒரு விளையாட்டு கூறாக தான் பயன்படுத்தினாங்க அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுது. சரிங்களா, அப்ப மொழியிலிருந்து தோன்றியதான் மொழியியல், மொழியிலிருந்து தோன்றியதான் மொழியியல். ஆகவே மொழியின்றி மொழியியல் இல்லை, மொழியும் மொழியலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஓகேங்களா, மொழி அப்படின்றது ஒரு மொழியை பற்றி சொல்லுது. மொழியியல்னா அந்த மொழி சார்ந்த அத்தனை கருத்துகளையும் விளக்கி அது எவ்வாறு தோன்றியது, அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, வளர்ச்சி சார்ந்த யார் வளர்ச்சி படுத்தினாங்க, இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவது மொழியியல். அப்போ மொழியும் மொழியியலும் என்னது, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. இரண்டும் ஒரு விஷயத்த சொன்னாதான் அந்த மொழியை பற்றி மொழினா என்ன, அதில் இருக்க மொழியியல் கூறு என்னென்னு இரண்டும் தெரிஞ்சாதான் மொழியோட தோற்றம் வளர்ச்சி, அதாவது பேச்சு மொழியாக இருந்தாலும் எழுத்து மொழியாகவும் அந்த பேச்சு மொழியோட தோற்றத்தை வளர்ச்சி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ மொழி தரமாக இருக்கிறதுக்கு மொழியியல் தரவு விளக்குகிறது. சரிங்களா, அப்போ மொழி தரமாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் மொழியியல் தரவுகளை விளக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தரவு டேட்டாவாக தான் இருக்குது. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது என்னன்னா மொழியியல். ஓகேங்களா, மொழி என்பது தரவாகவும் அந்த தரவை விளக்கக்கூடியது மொழியியலாகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, இவ்வாறு தான் ஒரு மொழினா என்ன அப்படின்றத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இவ்வாறு தான் பேச்சு மொழி வளர்ச்சி நிலை அடைந்தது அப்படின்றத இன்றைய வகுப்பில். அப்போ மொழியிலிருந்து தோன்றியது மொழியியல். அப்போ மொழியின்றி மொழியியல் இல்லை, மொழியும் மொழியிலும் ஒரு நாணயத்தின் இருபக்கம் போல தான் செயல்படுது. அப்போ மொழி தரவாகவும் மொழியியல் தரவுகளையும் தருது. ஓகேங்களா, தரவு டேட்டா அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மொழியியலாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இந்த வகுப்பில் நம்ம பார்த்த செய்தி. இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயிற்சி வினாக்கள். இன்றைய வகுப்புக்கான பயிற்சி வினாக்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பயிற்சி வினா 1. பயிற்சி வினா 1 என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். பயிற்சி வினா 1 அப்படின்றது என்ன செய்தியை சொல்லுதுன்னு பார்க்கலாம். புலன்களால் உணரப்படும் குறியீடுகளை உடையது எதுன்னு சொல்கிறாங்க. புலன்களால் உணரப்படும் குறியீடை என்னன்னு சொல்கிறாங்க, சைகை என்றா, மொழி என்றா, மெய்ப்பாடு என்றா, ஒலி என்றா. மொழி அப்படின்னு தான் சொல்கிறாங்களா. புலன்களால் உணரப்படும் குறியீடை என்னன்னு சொல்கிறாங்க, மொழி என்ற சொல்லால் அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து பயிற்சி வினா 2. பயிற்சி வினா 2 அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, மொழிகளின் வரலாற்றை ஆராயின் எவருடைய கருத்து உண்மை என தோன்றுகிறது. மேக்ஸ் முல்லரா, ஹெல்பர்ட்டா, ஹேஸா, எஸ்பர்சனா. எஸ்பர்சனோட கருத்து தான். சரிங்களா, மொழிகளோட ஆராய்ச்சியை நம்ம பார்க்குறப்ப இந்த எஸ்பர்சனோட கருத்து உண்மைதான் அப்படின்ற நிலை நமக்கு தோன்றுகிறது. பயிற்சி வினா 3. பயிற்சி வினா 3. பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றும் எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி அப்படின்னு சொன்னது யாரு, பாப்பா, ஆடர்சனா, வென்ட்ரியா, ஸ்டீபனா. வென்ட்ரியை தான் சொல்லியிருக்காரு. பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது, எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றதுன்னு சொன்னது வென்ட்ரியே. ஓகே, பயிற்சி வினா 4. கடிசொல் இல்லை காலத்து படினேன் என்றது எண்ணூல் கூற்று. கடிசொல் இல்லை காலத்து படினேன், கடிசொல் இல்லைன்னா காலத்து படிநிலையே இருந்திருக்காது, படிமம் நமக்கு கிடைத்திருக்காது அப்படின்ற செய்தியை எந்த நூல் விளக்குறதுனா, நன்னூலா, தொல்காப்பியமா, பிங்கள மொழியில்னா நன்னூலில் தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, பயிற்சி வினா 5. பயிற்சி வினா 5. யாருடைய கொள்கைப்படி முதல் காலத்து மக்கள் ஒரு காரணமும் இல்லாமல் மழலை ஒலிகளை ஒலிக்கும் இளம் குழந்தை போல சொல்வதை சொல்லி கேட்கும் கிளி பொல்லை போல. ஓகேங்களா,
சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு யார் சொன்னா? எஸ்பெர்சனா, ஆடர்சனா, பைக்கா, மீடர்னா? எஸ்பெர்சன் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? யாருடைய கொள்கைப்படி முதல் காலத்து மக்கள் ஒரு காரணமில்லாம் மழலை ஒலிகளை ஒலிக்கும் இளம் குழந்தை போல பேசி வந்தார்கள் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. இதோட இன்றைய வகுப்பு நிறைவு பெற்றது. அடுத்த காணொளியில மொழி வரலாறோட பகுதி 3 பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட தொடர்ச்சி கொண்டும் சில செய்திகள் இருக்கு. அதை அடுத்த காணொளியில பார்ப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியில் ஒரு நற்செய்தி சொல்வது வழக்கம். இன்றைய நற்செய்தி: சோர்ந்து விடாதீர்கள், வெற்றிக்கான களத்திற்கு இன்னும் சில மைல்களே உள்ளன, நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய வெற்றிக்கான பயணம் வெகு தொலைவில் இல்லை, சில மைலுக்கு அப்பால் தான் உள்ளது அப்படின்றத நம்ம நினைவு வைத்தாவே நம்ம வெற்றிக்கான பயணத்தில் நமக்கு ஒரு தொய்வு ஏற்படுது. அதாவது நம்ம இன்னும் ஜெயிக்கிறதுக்கு காலம் இருக்குடான்னு ஒரு நீண்ட காலம் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுடைய முயற்சியில் தொய்வு ஏற்பட்டுரும். ஆனால் இன்று படித்தால் நாளைக்கு வெற்றி அப்படின்றது நம்ம வெற்றிக்கான படிநிலை, வெற்றிக்கான கனி சில மைல்கள் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு முயற்சியோட நம்பிக்கையோடு படித்தால், நம்பிக்கையும் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றதான் இன்றைய வகுப்புக்கான சிந்தனை. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.